ராஜி ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கும் பொழுது கதிர் அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். இந்த டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆபத்தில் இருக்க ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிற ஒரு ஆளாக ஒருத்தர் நின்று அவர் மேலே அவங்களுக்கு காதலும் அவருக்கு இவங்க மேலே ஒரு காதலும் வரதுங்கிறது ஒரு பழைய காலத்து பல கதைகளில் இருக்கிறது. ஸோ நைட் இன் ஷைனிங் ஆகாமல் டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ்ங்கிறது தான் இங்கே அதே விஷயத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஆனால் இதுக்கப்புறம் இப்போ கதிர் ராஜியை கூப்பிட்டுட்டு இங்கே அவங்களுக்குள்ள நெருக்கம் வந்தாலும் இங்கே என்ன பிரச்சனைகள் வரலாம்ங்கிறத பற்றி ஒரு கற்பனை, ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ காரில் வந்துகிட்டு இருக்கும் பொழுதே ராஜி கதிர்கிட்ட நான் என்ன இருந்தாலும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாரும் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னா, இல்லை நீ உன் மனசில் முடிவு பண்ணி போன இவனை இவ்வளோ மோசமாக இருப்பாங்க நீ எப்படி எதிர்பார்த்துருப்ப, அது நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன் கூட வந்திருக்கணும் அப்படின்னா நீ ஏன் என் கூட வரணும், நான் தான் நீ எனக்காக நிறைய செஞ்சுருக்கணும், உனக்கு இந்த பணத்தை எப்படியாச்சும் வின் பண்ணிட்டு வரணும்னு நினச்சேன், நீ ஏன் என் கூட வந்திருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஏன் கூட வந்திருக்க கூடாது, ஏன்னா எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிக்கும்போது நான் அவங்க கூட தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச உடனே இவங்களுக்குள்ளார ஒரு நெருக்கம் ஏற்படுறதும் அவங்க நேராக கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் ஃபங்க்ஷனில் இல்லை ஈவெண்ட்டில் பாதியிலே வெளில வந்துட்டா இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தோல்வி அடைஞ்சிட்டாங்கிற மாதிரி சொல்லிடலாம், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால வீட்டில் இங்கே கோமதி எல்லாரும் என்னடா அதுக்குள்ளே வந்துட்டா என்னாச்சுன்னு கேட்டால் இல்லை ஜோதிடா அப்படின்னா, ஆமாம் ஊரில் போய் சின்ன ஃபங்க்ஷனில் ஆடினாங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் ஜெயிப்பாங்களா, அங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்து டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதனால புரியுது அப்படின்னு இவங்களும் சொல்லிட வேற வழி இல்லாமல் சரின்னு அமைதியாக உள்ளார வந்துட போகிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார திருப்பி நைட் இப்போ தூங்கும் பொழுது திருப்பி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் படுக்கும் பொழுதே மேலே கீழே ஒருத்தர் படுத்திருக்கும் பொழுது அந்த அவங்க ஓடி வந்தது, கட்டி பிடிச்சது, அதே மாதிரி இவங்க அவர் தன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது எல்லாத்தையும் மாற்றி ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே படுத்திருந்து எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் காலையில் வரைக்கும் தூங்காமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் அதிகரித்து எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தா இப்போ கொஞ்ச நாட்கள் கேப் விட்டுற மாதிரி இந்த அரசியுடைய அந்த கோர்ட் கேஸு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா வக்கீல் நோட்டீஸ் வரதும், வக்கீல் நோட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராஜி 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு பிரச்சனை வருது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இவர் கதிர் தான் எங்கெல்லாம் அடித்தார் அப்படிங்கிறதுனால கதிர் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், அதாவது இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் ஒரு பெருசாக அடிபட்டுருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க, என்ன நடந்துச்சாங்கன்னு உண்மையை சொல்லுங்கள், என்னத்துக்கு வக்கீல் நோட்டீஸ்லாம் வந்திருக்கு, எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்லாம் வருவாங்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இப்படி போன இடத்துல இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, அவங்க அவனெல்லாம் ஏமாத்திருக்காருங்க அப்படின்னா இந்த சமயத்தை டக்குன்னு ஓடி கோமதி நான் அப்போவே சொன்னேன் அதெல்லாம் போகாத எனக்கு யார் பேச்சையும் கேட்கல, நீயா தாந்தோன்றித்தனமாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பலார் அப்படின்னு ராஜி அடிக்கிறதும்மா, அடிக்காதீங்கம்மா அவளை அடிக்காதீங்கம்மாக, ஓ உன் பொண்டாட்டி அடித்தா கோவம் வருதாடா அப்படின்னா ஆமாம்மா அவள் பண்ணது அவள் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்க இந்த பேச்சு கடையிலே பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி அந்த ஆட்கள் இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, கொடுத்தா நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிடுறோம், எவ்வளோ முடியுமோ செட்டில் பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும், அப்படிங்கும்போது உங்களுக்கு எதுக்கு நாங்கள் செட்டில் பண்ணோம், நீங்கள் பண்ணதாண்டா தப்பு அப்படின்னு மாற்றி வாய்க்கா தகராறாக பேச்சா இது போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ ராஜி ஏதாச்சும் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்த பண்ணணும், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தங்க நான் இப்போ கேஸ் கொடுத்தேன், நான் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன நடந்துகிட்ட பார்த்தீங்கிறத நான் கேஸ் கொடுத்தேன்னா நீங்கள் தான் உள்ளார போவீங்க அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே கலந்துக்கிட்ட யாராவது ஒருத்தங்க மூலமாக ஒரு ஆதாரத்தையும் பெற்று அந்த ஆதாரத்துப்படி இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி இவங்களை வெளில போடாமல் ஃபோனை பிடுங்கிட்டு ரூம்குள்ளே வச்சு தள்ளினாங்க அப்படிங்கிறத அங்கே போகும்போது கிடைச்ச ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல அவங்க மூலமாக மட்டும் இந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி ஒழுங்காக போயிருங்கடான்னு சொல்லி இந்த கேஸை இப்போதைக்கு முடிச்சு விட்டா பரவாயில்ல. ஆனால் அது நடக்குமா நடக்காதா, இல்லை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கை அப்படியே முடிச்சுட்டு இங்கே இவங்க நெருக்கமாகிறதுக்காக இந்த ட்ராக் அவ்வளோதான் கொண்டு போக போகிறாங்களாங்கிறது தெரியல. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜி ஒரு போலீஸாக ஆசைப்படுற பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு ஒரு கூறு இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு பதிலும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் என்னோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.